வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ், யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் இது ரெண்டுக்குமே நம்முடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் ஆனது போயிட்டு இருக்குது. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்பாங்க, சார் நான் புதுசாக டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூஜி பிஜி இது ரெண்டுக்குமே காமன். டெஸ்ட்டு மட்டும் முன்ன பண்ண வேரியாகவும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் வந்து முன்ன பண்ண வேரியாகவும், சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஜிடிஆர்பி வச்சுக்கலாம். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்க்கு அப்டேட்டட் சிலபஸ், ஓகேங்களா? ஸோ அந்த அப்டேட்டட் சிலபஸை பேஸ் பண்ணி நாம் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா அப்டேட் பண்ணி டெஸ்ட்டானது கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். ஒவ்வொரு யூனிட்லேருந்து கிட்டத்தட்ட 11 கொஸ்டின்ஸ் கேட்பான், ஓகேங்களா? ஒரு யூனிட்டுக்கு வந்து 11 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 10 யூனிட்டுக்கு வந்து 110 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுத்து நம்ம படிக்கணும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நாம் எப்படி வந்து யூனிட்ஸை வந்து கவர் பண்ணுறது? 10 யூனிட் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா, 10 யூனிட்டை ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்? 10ஆக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து ஒரு யூனிட் இருக்குது. அந்த ஒரு யூனிட் பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அந்த யூனிட்டை ரெண்டாக உடைச்சிங்க அப்படின்னா, ஒரு டாபிக், இது ஒரு டாபிக், 2 டாப்பிக்கை பிரிச்சுக்காங்க. இந்த டாபிக் வந்து 1 வீக் படிங்க, இந்த டாபிக் வந்து 1 வீக் படிங்க, சரிங்களா? ஸோ படிக்கிறது மட்டும் பத்தாது, நம்ம படித்ததை டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும், சரிங்களா? டெஸ்ட் அப்படின்னா செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எந்த டாபிக் படிச்சிருக்கோம், எந்த டாபிக் படிக்கல அப்படிங்கிறது தெளிவாக தெரியும், சரிங்களா? ஸோ அதனால் ஒரு யூனிட் வந்து ஒரு யூனிட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த யூனிட்டை வந்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து எழுதி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எழுதி பார்க்குறீங்க. ஸோ டோட்டலாக ஒரு 110 கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 85 கொஸ்டின்ஸ் ரைட்டப் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ பரவாயில்ல, நல்ல மார்க் தான். ஒரு 110க்கு ஒரு 85 நல்ல மார்க் தான். ஸோ மீதி தப்பான கொஸ்டின்ஸ் வந்து ஏன் தப்பாச்சு, எப்படி தப்பாச்சு, நம்ம எப்படி தப்பு பண்ணோம், எதற்காக அதுக்காக நமக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிறது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். சும்மா எக்ஸாம் எழுதிட்டு கொஸ்டினை பார்த்துட்டு ஸோ மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டு போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது. என்ன பண்ணும்? ஸோ தப்பான கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு டைம் திருத்திட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த கொஸ்டின்ஸ் ஆனது தப்பே ஆகாது, சரிங்களா? ஸோ அந்த தப்பான கொஸ்டின்ஸ் வந்து 85 மார்க் அப்படின்னா 110ல் 85 கொஸ்டின் ரைட்டு. மீதி தப்பான கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னா எங்கே தப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அது மாதிரி தப்பான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அதுக்காகவே நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பானது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பிஜிக்கும் சரி யூஜிக்கும் சரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன, எப்படி இந்த ஆன்சர் வரும், ஓகேங்க, இந்த டவுட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து எடுத்து பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பில் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா மெமரி பவர் ஆகும், ஓகேங்களா? அதேமாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு நமக்கு என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பானது கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத வரைக்கும் இருக்கும். ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷனே, எக்ஸாம் நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் முடிவு வரைக்கும், ஓகேங்களா? ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம், சரிங்களா? எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், போஸ்டிங் வரைக்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ 10 யூனிட்டுக்கு 3 டெஸ்ட், ஒரு யூனிட்டுக்கு 3 டெஸ்ட் அப்படின்னா 10 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி பார்ட் 1 தனியாக ஒரு 110 கொஸ்டின், பார்ட் 2 தனியாக ஒரு 110 கொஸ்டின், ரெண்டையும் சேர்த்து ரிவிஷனில் வந்து ஒரு 110 கொஸ்டின், சரிங்களா? அங்கேயே ஒரு 330 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்கள் படிக்க போகிறீங்க ஒரு யூனிட்டில். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரெகுலராக ரிவிஷன் பண்ணவே போதுமானது, ஓகேங்களா? நல்ல மதிப்பெண்ணானது எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 3 மாடல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அது போக இன்னும் டைம் இருக்கும் பட்சத்தில் நம்மளால் முடிஞ்ச அப்படின்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணி ஒரு மாடல் எக்ஸாமை கொடுப்போம். ஒரு 10 டேஸ் படிப்பீங்க, ஒரு மாடல் எக்ஸாம் 1, திரும்ப ஒரு 10 டேஸ் படிப்பீங்க, மாடல் எக்ஸாம் 2, திரும்ப ஒரு 10 டேஸ் படிப்பீங்க, மாடல் எக்ஸாம் 3. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப உங்களுக்கு நிறைய டெஸ்ட்டானது வச்சு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக படிங்க. யூஜிக்கு ஃபீஸ் 2500, பிஜிக்கு வந்து ஃபீஸ் வந்து 2500. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருப்போம், ஒரு 3 யூனிட் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் அதுக்கு அடுத்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க, ஓகேங்களா?
இதை படிப்பாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து ஒரு திரும்ப பேட்ச் ஆரம்பிப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து படிப்பாங்க. ஸோ திரும்ப வந்து ரீசைக்கிள் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி திரும்ப வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்கள் படிக்கலாம். எதெல்லாம் முன்னாடி இருக்கோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பின்னாடி எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தந்திருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.